சாலை போக்குவரத்தும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகமும் 2022ஆம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஸோ இந்தியால ஒரு மணி நேரத்துக்கு சாலை விபத்துல 19 உயிரிழப்பு ஏற்படுதுன்னு. இது 2022ஆம் ஆண்டு அறிக்கை. 2012ஆம் ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 100 விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுல 26 விபத்து உயிர் பலியா மாறுது. ஆனா 2012ல இருந்து 2022 இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 100 விபத்து ஏற்பட்டா அதுல 36 விபத்து உயிர் பலியா மாறிடுது. சாலை விபத்துக்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா நகர்ப்புற விரிவாக்கம் ஆயிடுச்சு. எல்லாருமே டூ வீலர் பயன்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்காவாசி பேர் 4 வீலரும் பயன்பாடுகள் அதிகமா இருக்கு. மக்கள் நீண்ட தூரம் செல்லக்கூடிய மக்கள். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நகர்ப்புறத்துல இருக்க மக்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பேர் மினிமம் 2 மணி நேரம் டிராவல்லையே, அதாவது காலையில போறாங்க, சோ ஈவினிங் வர்றாங்க. டிராவலே பாத்தீங்கன்னா மினிமம் 2 மணி நேரம் ஆகுது. இதை தவிர மின்சார வண்டியில பயணம் செய்யறவங்க எல்லாம் இருக்காங்க, அதனுடைய கணக்கு தனி. நீண்ட தூரம் பயணம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா உடல் அசதியில ஆக்சிடென்ட் ஆகுறது இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த லாரி ட்ரக் டிரைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இவங்களுக்கு வர்றாங்க. இவங்க என்னன்னா அசதியால விபத்து ஏற்படுறது இருக்கு. இவங்களுக்கான பயண கலைப்பு இடங்கள் ரொம்ப நிறைய இருக்கணும். சோ அப்படி இருந்து அவங்க குளிக்கிறது, பாத்ரூம் போகுது, மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க பண்ணிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடறதுக்கான இடம், ஒரு சுத்தமான இடம் இருக்கிறப்பதான் அவங்க அதுக்கான ஒரு மைண்ட், ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு ஆக்சிடென்ட்டை பல ஆக்சிடென்ட் குறைக்கலாம். அதாவது நடைபாதையில செல்றவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகுறதுக்கான கரெக்டான சாலை வசதிகள் இருக்காதது ஒரு பெரிய பிரச்சனை, ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கான காரணம். இப்போ சில பேர் என்னன்னா ஒரு இடத்துல இங்க பெரிய நெடுஞ்சாலையை பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அவங்களுக்கு மேல ஏறி போயிட்டு இப்படி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கீழே அண்டர்கிரவுண்ட் ஒரு பாதை இருந்தா இந்த இடத்துல சில பேர் நம்மளே வீடியோ பார்த்துப்போம், இந்த நெடுஞ்சாலையில கிராஸ் ஆகிருக்கலாம் கொடுக்கிட்டு ஓடிய போய் வண்டி இல்லாத ஓடிய போய் அங்கிட்டு மேல ஏறி அப்புறமேல அங்கிட்டு ஓடுவாங்க. சோ இப்படிப்பட்ட இதுல வேகமா வரக்கூடிய வாகனங்கள் ஆக்சிடென்ட் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கு. பல இடங்கள்ல சிக்னல் இல்லாத சாலைகள், சில சாலைகள் பாத்தீங்கன்னா சிக்னல் இல்ல, சோ வர்றது தெரியாம டக்குனு கிராஸ் ஆகிறப்ப ஏற்படக்கூடிய பிரச்சனையினால விபத்து ஏற்பட்டு உயிரிழப்புலையும் முடியுது. இருசக்கர வாகனங்கள் வைத்திருப்போர் சில பேர் பாத்தீங்கன்னா ராங் ரூட்ல போறது, அதாவது வண்டி வருதுன்னா ராங் ரூட்ல போய் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. 5 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், தமிழகம் இந்த 3 மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா சாலை விபத்துக்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம சொல்லல, சாலை போக்குவரத்தும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகமும் தெரிவிச்சிருக்கு. 2018ல இருந்து 2022 வரை பாத்தீங்கன்னா சாலை விபத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் 7.7 லட்சம்ன்றாங்க. இந்தியாவுல தேசிய நெடுஞ்சாலையோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 9 ஆண்டுகள்ல 60% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2014ல தேசிய நெடுஞ்சாலையுடைய கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 11,287 கிலோமீட்டரா இருந்த தேசிய நெடுஞ்சாலை 2023ல 1,46,145 கிலோமீட்டரா விரிவாயிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகள் 2014ல 18,371 கிலோமீட்டரா இருந்தது. நவம்பர் 2023ல 38,422 கிலோமீட்டரா விரிவாக்கம் ஆயிருக்கு. விரிவடையும் சாலைகளுக்கு ஏற்ப பராமரிப்பு சூழல் இல்லாததுதான் பெரும்பாலான விபத்துக்கான காரணம். 2022ஆம் அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள்ல கூட ஏற்படக்கூடிய விபத்து 36% சொல்றாங்க. நெடுஞ்சாலைகள்ல ஏற்படக்கூடிய விபத்து 24% சொல்றாங்க.